அப்படின்னு திருமாவளவனே நீ பண்டாரண்டா, நீ பரப்பண்டாரம், உன்னை பார்த்துக்கிறேன் தீர்த்துக்கிறேன் மேடையில. நான் பாவம் பரிதாபப்படுவேன். பாவம் அவரு ராமதாசி சொல்ற உசுப்பேத்த அவர் திருமாவளவனை வாடா போடான்னு பேசுறாரு. நீ மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் தானே, நீ ஆண்டி பண்டாரம். என் பேரு கொண்ட ஒருத்த வள்ளுவ சமுதாயத்தை சேர்ந்த தம்பி இருந்தாரு திருமாவளவன். அத பொன்னுசாமி சொல்லிட்டாங்க, இவர் ஆண்டி பண்டாரம் அப்படின்னு. அது மேடைக்கு மேடை என்ன பண்டாரம் என்ன சாதி வேணாலும் எனக்கு சாதி மேல நம்பிக்கை கிடையாது. நான் மனிதன், அவ்வளவுதான். நான் ஒரு பெரியாரின் மாணவன், நான் அம்பேத்கரின் மாணவன், நான் ஆட்சிய கொள்கைகளை நம்பிக்கை உள்ளவன், சமூக மாற்றத்தின் மீது நம்பிக்கை உள்ள, அவ்வளவுதான். நீ என்ன பேரை சொன்னாலும் எனக்கு ஐ டோன்ட் கேர். நீ என்ன வேணாலும் பேச. உனக்கு இழி புத்தி இருந்தா நீ இழிவா பார்ப்ப, உனக்கு கீழ்த்தரமான புத்தி இருந்தா ஒருத்தனை கீழ்த்தரமா பார்ப்ப. நான் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியவன், உயர்வாக மதிக்கக்கூடிய, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா அவர் மறைந்துட்டார் பாவம், அவரை பத்தி சொல்லக்கூடாது. எத்தனை மேடைகள்ல பாத்துக்கலாமா, மோதி பார்க்கலாமா? நீ பண்டார பெயர் சாதியை சொல்லி திட்டுறது. ஏன்னா இவர் அப்படி உசுப்பேத்துறது மேடையில. மகனை மட்டும் முதலமைச்சரா காட்டுறது அடுத்த முதலமைச்சர், ஆனா கார்வெட்டுக்குரிய ரவுடியா காட்டுறது. இன்னைக்கு அந்த சமூகத்து இளைஞர்களை தூண்டிவிட்டு இப்படி அரசியல் பேசினா அவனுக்கு கோபம் வருது. ஏன் எதுக்காக இப்ப சூரியனை கொண்டா கேளுங்க, காரணம் சொல்லுங்க. அவனே கேளுங்க, குத்தி கொன்றவனே சொல்லட்டும் காரணம் ஏதாவது. என்ன இழிவா பேசிட்டான், அல்லது அவன் அருவாரம் எடுத்துட்டு என்ன வெட்ட வந்துட்டான், அதனாலதான் நான் ரிட்டாலியேட் பண்ண, பதிலடி கொடுத்தேன், என்ன தற்காத்துக் கொள்வதற்காக நான் தாக்க வேண்டியிருந்தது சொல்லுங்க. நிதானம் இல்லாம செஞ்சுட்டேன் சொல்லுவானா? தெரிஞ்சுதானே செய்யறான், 20 பேரை திரட்டி தானே செய்யறான், ஆயுதங்களோட வந்துதானே செய்யறான், அவன் தலித்து தெரிஞ்சுதானே கொலை செய்யறான். இந்த வெறுப்பு எங்கிருந்து வந்தது? உடைய சொந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை, அவன் படித்து பட்டம் பெற்று நல்ல வாழ்க்கையை தேட வேண்டிய அந்த இளைஞர்களை வெறும் சாதி வெறியை தூண்டிவிட்டு ஒரு சமூகத்திற்கு எதிரான வன்முறையாளர்களாக மாற்றுவது எந்த விதத்தில் நியாயம்? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். நான் வாதாடுவது தலித்துகளுக்காக அல்ல, அப்பாவி வன்னிய இளைஞர்களுக்காக வாதாடுகிறேன். அந்த இளைஞர்களை எண்ணி பரிதாபப்படுகிறேன். சன்னா சொன்னதை போல அந்த சமூகத்து இளம் தலைமுறையை மீட்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது. செய்வோம். ஓட்டு போட்டாலும் போடவில்லை என்றாலும் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக போராடுகிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் களம் முடிஞ்சு சூடு இன்னும் ஆறல, 4 நாள் கூட ஆறல, போராட்ட களத்தில் இருக்கிறோம். அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சரி விடுங்க, ஏதோ குடிகாரனை அடிச்சுட்டாருங்க அப்படின்னு ஜனங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு ஏதோ கையில இருக்கிறத கொடுத்துட்டு போயிருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் இப்படி போக மாட்டோம், எந்த இடத்திலும் நீர்த்து போக மாட்டோம். தேர்தல் அரசியல் எங்களை நீர்த்து போக செய்யாது. தேர்தல் களத்தில் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வீரியம் குன்றாமல் புரட்சியாளர் அம்பேத்கரின் பாதையில் நடக்கக்கூடியவர்கள், போராட்ட களத்தில் நிற்கக்கூடியவர்கள். சூர்யாவையும் அர்ஜுனனையும் படுகொலை செய்த இந்த சம்பவத்தை எப்படி நாங்கள் கடந்து போக முடியும்?